எப்போவுமே தூங்கி எழுந்திரிச்சோன்னே பறவைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்துடுவேன். அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வழக்கமாக போயிட்டு வரப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நேராக சமையல் ரூமுக்கு பார்த்தேன், என்ன சமைச்சிருக்காங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்த்தேன். உப்புமா தான் செஞ்சுருந்தாங்க. வெறும் உப்புமா சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்ட்டு சைடிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப என்ன இருக்குன்னு பார்த்தா முட்டை, குடமிளகா, முட்டைக்கோஸ் இருந்தது. சரி, இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலான்ட்டு முட்டைக்கோஸு, பெரிய வெங்காயம், குடமிளகா, 2 பச்சை மிளகா சின்னதாக அரிஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு கலந்து துளியோண்டு அதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம், கோஸு, பச்சை மிளகா, குடமிளகா நீளமாக அரிஞ்சது நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறது. ஏன்னா அந்த முட்டைக்கோஸ் போடுறதுனால வேகணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா முட்டைக்கோஸ்லாம் கொஞ்சம் அப்படியே வெந்ததுக்கப்புறம் இந்த அடித்து கலக்கி வச்ச முட்டை கலவையை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு கிளறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு சரின்னு சொல்லி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எப்பவுமே உப்புமாவுக்கு இந்த மாதிரி முட்டை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.